வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதில் இன்னைக்கு 13வது நாள். ட்ரைனிங்க்கு ஜெஸ்ஸி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். நம்ம ஆளு கழுத்துல யாரோ மூச்சு விட முடியாத அளவுக்கு கயிறை போட்டு இறுக்கி கட்டி வச்சிருக்காங்க. அந்த கைத்தை ஒத்துட்டு அவங்கள பத்திரமா ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு. கடந்த ஒரு வாரமா ரொட்டீன் ஃபுட்ல ஒரு சின்ன சேஞ்ச். புதுசா இப்ப பழைய சோறும் தோசையும் ஆட் பண்ணிருக்கோம். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் விஷயம். நேத்து வாங்கிட்டு வந்த 2 பிஸ்கெட் பேட் காணாம போயிடுச்சுன்னு அபாண்டமா ஒருத்த மேல திருட்டுப்படியா போட்டேன். ஆனா இப்ப அந்த 2 பிஸ்கெட் உண்மையா யாரு திருடுனான்றதை கண்டுபிடிச்சிட்டேன். அது வேற யாரும் இல்ல, உங்க அண்ணன் நான் தான். நேத்து கடையில பிஸ்கெட் வாங்கி பேக்ல வச்சதோட எங்க யாருக்குமே ஞாபகமே இல்ல, அப்படியே மறந்துட்டோம். நானும் நேத்து ட்ரைனிங் முடிச்சுட்டு பேக் அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா பிஸ்கெட் ஏன்டா இருந்துச்சுன்னு தெரிஞ்சது. அவன் என்ன சொல்வதெல்லாம் முன்மேல தூக்கி போய் உட்கார வச்சிருவான். அப்புறம் மதியத்துக்கு உட்காந்து சாப்பிட்டு ஈவினிங் ட்ரைனிங் வந்துட்டேன். நான் இப்ப காலைல போட்டிருக்கிறது 70 ரூபா சாக்ஸ், குட்டி சாக்ஸ். ஆனா அதுவே என் கால் சைஸுக்கு பெரிய சாக்கிங் செலவு வந்து நிக்குது. 150 ரூபா கொடுத்த சாக்ஸ் வாங்காம 70 ரூபாய்க்கு வாங்கி மீதி 80 ரூபாய் மிச்சப்படணும்னு சந்தோஷப்படுறதா இல்ல இன்னும் குட்டி பையனாவே இருக்குமேனு வருத்தப்படுறதானே தெரியல. இன்னைக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபுல்லா ஃபான வேடிக்கை மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரத்துக்கு ட்ரையாங்கிள் பாஸ். எப்ப இந்த பிஸ்கெட் திருடாத நண்பர் என்ட்ரி கொடுத்தாரோ அப்ப இருந்து ஃபுல்லா ஃபான வேடிக்கை. இன்னைக்கு இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, பாலை ஃபர்ஸ்ட் வானத்துல அடிச்சிடணும். அந்த பால் தரையில 1 pitch குத்துன அப்புறம் தான் அதை அடிக்கணும். ஆனா 1 touchல அடிக்கணும். இது பாக்கிறதுக்கு மட்டும் தான் ஈஸியான கேமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் டஃப் கேம் தான். ஏன்னா இந்த பையெல்லாம் செதற விடுவான் பால. அது 1 pitchல குத்தி எந்த பக்கம் பறக்கணும் தெரியாது. அதை போய் கரெக்டா கணிச்சு நம்ம தடுக்கணும். அப்புறம் ட்ரைனிங் முடிக்கும் போது மணி 7. ஆனா நான் காலேஜ்ல இருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தப்போ மணி 8. அப்புறம் அப்படியே சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கோம்.